4 ஆண்டு காலம் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. கழக அம்மா பேரவை சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி புகழாரம். 4 வருடம் 3 மாதம் அற்புதமான ஆட்சி நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அந்த ஒரே முதலமைச்சராக நாங்களே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாமே 10-11 ஜெயிச்சு அப்படின்னா அவர் திட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி. கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் ஜனாஃபா ஃபாத்திமா அலியின் கணவர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பொதுச் செயலாளர் பதிவு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த சோகம். பட்டாசு ஆலையில் ஆய்வு மேற்கொள்வதாக விளம்பரப்படுத்திக் கொண்ட ஸ்டாலின், தொழிலாளர்கள் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு முறையாக ஆய்வு செய்திருந்தால் இந்த தொடர் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்காது என மக்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் 10 பயங்கரவாதிகளின் வீடுகள் தரைமட்டமாக்கி இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிய 2 பேர் கைது. 2 கைத்துப்பாக்கிகள், 25 ரவுண்ட் பிஸ்டல் வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல். எல்லையில் பதற்றம் நிலவும் நிலையில் 5 போர்க்கப்பல்களின் படத்தை வெளியிட்டு தேசப்பணிக்கு தயார் என இந்திய கடற்படை அறிவிப்பு. ஒற்றுமையில்தான் சக்தி இருக்கிறது, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் தயாராக இருப்பதாக கடற்படை அறிவிப்பு. எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமாரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுப்பு. உயர்மட்ட அதிகாரிகள் கடந்த 48 மணி நேரத்தில் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்திய வீரரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுப்பு. தேசிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை செய்தியாக வெளியிடும்போது ஊடகங்கள் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் எந்நேரமும் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்புவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக காஷ்மீரில் லஷ்கர்-ஏ தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 6 தீவிரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டம். புல்வாமா, சோஃபியான் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களில் துவம்சம் செய்த எல்லை பாதுகாப்பு படை. பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளை இந்தியா முழுமையாக வேட்டையாடுவதற்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் உறுதி. தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவுடன் எப்போதும் அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என எக்ஸ் தளத்தில் கருத்து. தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என இந்திய குடியுரிமைத்துறை உத்தரவு. மருத்துவ சிகிச்சை, திருமண ஏற்பாடு உள்ளிட்ட காரணங்களால் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் தங்கியுள்ளவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் அருகே 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூரில் பெண்ணை கர்ப்பமாக்கி கைவிட்ட இளைஞர் சிக்கினார். தலைநகரத்திலேயே காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள நிலையில் குற்ற சம்பவங்கள் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் வடபாலம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டி படுகொலை செய்த கணவர். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 90% சம்பவங்கள் வெளிவரவில்லை என்று கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி ஆதங்கம். பெண்கள் துன்பங்களை வெளிக்கொணர தயங்குகிறார்கள் என்பதால் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவது அவசியம் என வலியுறுத்தல். சென்னை அம்பத்தூர் அருகே பணத்தகராறில் நடந்த தகராறு கொலை சம்பவத்தில் முடிந்த சோகம். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நண்பரையே அடித்து கொலை செய்தவர் உட்பட 5 பேர் கைது. தென்காசியில் மனைவியுடன் தகாத உறவை கண்டித்த கணவர் மனைவியின் கள்ளக்காதலனால் வெட்டி கொலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் படுகொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 2520 போதை மாத்திரைகளுடன் 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 7 கிலோ கஞ்சா சிக்கியது. தலைநகரம் கஞ்சா நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரி வரை செல்லும் சிறப்பு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் கஞ்சா சிக்குவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இனங்களிடமிருந்து 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தில் 1.5 கிலோ கஞ்சாவுடன் 4 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசு முறையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த 2 பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் போதைப் பொருட்கள் சிக்கும் நிலையில் பெற்றோர் அச்சம். சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலரை போதையில் சரமாரியாக தாக்கிய இளைஞரால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை. தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் பெயர் மற்றும் அதிகாரப்பூர்வ லோகோவை பயன்படுத்தி போலி கணக்குகள் உருவாக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் இணையத்தில் கூட காவல்துறை மீது அச்சமின்றி அராஜகம் நடைபெறும் அவலம். ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய செந்தில் பாலாஜியும் சர்ச்சை பேச்சுகளில் சிக்கிய பொன்முடியும் அமைச்சர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக தகவல். நீதிமன்றங்களின் தொடர் குட்டுகளை அடுத்து விழிபிதுங்கி நிற்கும் ஸ்டாலின் அரசு. நாரவாரிக்குப்பம் நகராட்சியின் தலைவியின் கணவர் கையை காட்டும் நபருக்குத்தான் ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதாக திமுக கவுன்சிலர்களே புகார். இதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் கீழக்கரையில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டி 30 பேர் காயமடைந்த நிலையில் மாடு உரிமையாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியின் திறனற்ற அரசு அதிகாரிகளின் குளறுபடிகளால் 50க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டிக்கு அனுமதிக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்த உரிமையாளர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் குப்பை வரி செலுத்த நிர்பந்திக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வணிகர்கள் கூட்டமைப்பினர் வாயில் கருப்பு துணி கட்டி கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வரி விதிக்காத துறையே இல்லை என்ற அளவுக்கு அனைத்து தரப்பினரையும் வாட்டி வதைக்கும் அராஜகத்திற்கு 2026 தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவோம் என எச்சரிக்கை. தூத்துக்குடி வீட்டு வசதி வாரிய காலனியில் வீட்டு முன்பு அருந்து விழுந்து கிடந்த மின்சார கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கி பெண் பலி.
அறுந்து விழுந்த மின்சார கம்பி குறித்து தகவல் தெரிவித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2025 மொத்தம் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஸ்டாலின் அரசு விதிமீறல், பாதுகாப்பு விதிகள் போன்றவற்றை பின்பற்ற நடவடிக்கை எடுக்காததால் உயிரிழப்புகள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பினர் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்ற விவசாயிகளுக்கு 1 மாதமாக பணம் கிடைக்காத அவலம். பணம் கொடுக்காமல் நெல்லை வாங்கி வைப்பது நியாயமில்லை எனவும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை. அண்டை மாநிலங்களிலிருந்து விதையில்லா பச்சை திராட்சை பழங்களின் வரத்து அதிகரிப்பு காரணமாக திண்டுக்கல்லில் பன்னீர் திராட்சை விலை வீழ்ச்சி. 1 கிலோ 50 முதல் 60 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக திராட்சை விவசாயிகள் வேதனை. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழக அளவில் முதல் இடம் பெற்றதற்கு தான் படித்த பள்ளியும் நண்பர்களும் தான் காரணம் என கூறிய சிவச்சந்திரன். முதுநிலை தேர்விற்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிலாத சிவச்சந்திரனின் வெற்றியில் ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். 21 கோடி ரூபாய் உரபாக்கி தொகையை செலுத்த தவறிய தமிழக வேளாண் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஸ்டாலின் மாடல் அரசு நீதிமன்றங்களில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மீண்டும் மீண்டும் நிரூபணம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையான சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் வளாகம் மற்றும் கேண்டீன்கள் சுகாதாரமற்று கிடக்கும் அவலம். நோயாளியை குணப்படுத்த வந்தால் உடன் வருபவர்களுக்கும் நோய் தொற்று பரவிவிடும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறையே சுகாதாரமற்று இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். வார விடுமுறை நாளில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் மீன் வாங்க குவிந்த மீன் பிரியர்கள். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்களின் விலை உயர்வாக இருந்த போதும் போட்டிக்கொண்டு வாங்கிச் சென்றனர். சட்டவிரோத கட்டடங்கள் மீதான நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி விரிவான தகவல்களை வழங்க தவறியதாகவும் கமிஷனர் ஜே குமரகுருவன் தன்னிச்சையாக விவரங்களை மறைப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் விமர்சனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டடங்கள் பூட்டப்பட்டதற்கான காரணங்கள் கூட விளக்கப்படவில்லை என்றும் இத்தாமதம் மாநகராட்சியின் நடவடிக்கையின் பிரதிபலிப்பதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் விசாரணையை ஜூன் 3க்கு ஒத்திவைத்தது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் 10 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. தப்பி ஓடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழக அரசின் சிட்கோ தொழில் மனைகளில் 150% வரை கட்டணம் உயர்வால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தொழிலில் சவால்களை சந்தித்து வரும் சிறு குறு நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். 2025-26 கல்வி ஆண்டில் 4 மற்றும் 7ஆம் வகுப்பிற்கு 3 பிரிவுகளாக இருந்த சமூக அறிவியல் புத்தகம் ஒரே புத்தகமாக இணைப்பு. வரலாறு, புவியியல், சமூக மற்றும் அரசியல் வாழ்க்கைக்கான 3 தனித்தனி புத்தகங்களாக இருந்ததை ஒரே புத்தகமாக சுருக்கி இருப்பதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தகவல். சீனாவுடன் இந்திய வெளியுறவுத்துறை நடத்திய பலகட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு அனுமதி. சீனா மற்றும் திபெத் வழியாக 750 பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் மாதத்தில் முதற்கட்ட யாத்திரை துவக்கம். இந்திய ராணுவ வீரர்களின் உணவுகளில் சிறுதானிய வகைகள் சேர்க்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக விவசாயிகளிடமிருந்து 2015 டன் ராகி கொள்முதல். சேலம், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய் 90 பைசா ஆதார விலையாக நிர்ணயித்து இந்திய உணவுக் கழகம் உத்தரவு. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கான
ஸ்கிராம் ஜெட் என்ஜினை இயக்கி 1000 வினாடிகளுக்கு மேல் வெற்றிகரமாக தரை சோதனை செய்து முக்கிய மைல்கல்லை எட்டியது இந்தியாவின் DRDO. அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி நாடாக நிலைநிறுத்தம். அரபிக் கடலில் நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல்களிலிருந்து எதிர்ப்பு கப்பல் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய இந்திய கடற்படை. நீண்ட தூர துல்லிய தாக்குதல்களுக்கான தளங்கள், அமைப்புகள் மற்றும் குழுவினரின் தயார் நிலையை மறுமதிப்பீடு செய்ய சோதனை. ரஷ்யாவுடன் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு தயார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதி. மக்களின் உயிர்களை பாதுகாத்தல், நீடித்த அமைதி குறித்து விவாதிக்கவும் ட்ரம்புடனான சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறும் எனவும் ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 14 பேர் உயிரிழப்பு, 700க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஷாகித் ரஜே பகுதியில் கண்டெய்னரில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்களில் தீப்பற்றி வெடித்ததில் 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டடங்களில் சேதம். ஆண்டில் திரைக்கு வந்த சுந்தரா டிராவல் திரைப்படத்தை மறு வெளியீடு செய்ய தயாரிப்பு நிறுவனம் முடிவு. படத்தின் காமெடி காட்சிகள் 22 ஆண்டுகளுக்கு பிறகும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என எதிர்பார்ப்பு. நடிகர் சமுத்திரக்கனி சிறப்பு தோற்றத்தில் நடிக்கும் காந்தா திரைப்படத்தின் புதிய போஸ்டர் அவரது பிறந்த நாளில் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பு. தமிழ் உட்பட 3 மொழிகளில் தயாராகும் படத்தில் கேரள நடிகர் துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடிக்கிறார். நடிகர் அஜித் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி வீரம் திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பு. 2014ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படம் 11 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரைக்கு வருவதால் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெறும் என எதிர்பார்ப்பு. டெல்லியில் நடைபெற்ற ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி. 20க்கும் மேற்பட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற போட்டியில் தமிழக வீராங்கனை வைஷ்ணவி அசத்தல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மாலை 3:30 மணி அளவில் நடைபெறும் IPL போட்டி 45வது ஆட்டத்தில் மும்பை அணியும் லக்னோ அணியும் பல பரீட்சை. சொந்த மண்ணில் மும்பை அணி வாகை சூடுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. டெல்லியில் இன்றிரவு 7:30 மணி அளவில் நடைபெறும் IPL போட்டியின் 46வது ஆட்டத்தில் டெல்லி அணியும் பெங்களூரு அணியும் பல பரீட்சை. புள்ளிகள் பட்டியலில் டெல்லியை முந்துவதற்கு பெங்களூரு அணி வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகளில் விளையாடவுள்ள இந்திய பெண்கள் ஹாக்கி அணி முதல் ஆட்டத்தில் தோல்வி. சலிமா ரெட்டி தலைமையில் ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி முதல் போட்டியில் 3-5 என்ற கோல் கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீரரிடம் மோதிய ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. 2வது சுற்றுக்கு நேரடியாக தகுதி பெற்ற போதும் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச்சை வீழ்த்தினார் இத்தாலி வீரர் மேடியோ அர்னால்டி.